வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிறுவன் பிரகலாதன் கதை. நரசிம்மரின் அதிசயம் பற்றி. அசுரர்களின் மாளிகையில் பிறந்த ஒரு சிறுவன். அவன் மனதில் எப்பொழுதும் ஒரே நாமம், நாராயணா. அந்த சிறுவனின் பக்தியைக் கண்டு உலகமே ஆச்சரியப்பட்ட கதைதான் பிரகலாதன் நரசிம்மரின் அதிசயம். இந்த பிரகலாதன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அசுரராஜன் இரண்யகசிபு என்பவரின் மகன்தான் பிரகலாதன். தந்தை அசுரர்களின் தலைவன், இறைவனை வெறுப்பவன். ஆனால் மகன் பிரகலாதன் இறைவனை மட்டும் நினைத்து கொண்டிருந்த பக்தன். தந்தையின் சோதனைகள். நீ விஷ்ணுவை போலக்கூடாது என்று இரண்யகசிபு பலமுறை எச்சரித்தார் பிரகலாதனை. ஆனால் பிரகலாதன் எங்கும் நாராயணன் தான் இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு சொன்னான். கோபமடைந்த தந்தை அவனை பாம்புகளில் போட்டார், நெருப்பில் இட்டார், யானைக்காலால் மிதிக்கச் செய்தார். ஆனால் பிரகலாதனுக்கு எதுவும் ஆகவில்லை. ஏன் தெரியுமா? அவனை பாதுகாத்தது இறைவன் மீது இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. நரசிம்மர் அவதாரம். ஒரு நாள் இரண்யகசிபு கேள்வி கேட்டான், உன் விஷ்ணு எங்கிருக்கிறார் என்று. பிரகலாதன் பதில் சொன்னான், அவர் எங்கும் இருக்கிறார். அந்த கணத்தில் இரண்யகசிபு ஒரு தூணை பிடித்து இங்கே இருக்கிறாரா என்று கோபமாக அடித்தான். அந்த தூணிலிருந்து பிளந்து வெளியே வந்தார் நரசிம்மர். அரை மனிதன், அரை சிங்க வடிவில். அந்த நரசிம்மர் இரண்யகசிபுவை அரண்மனையின் வாசலில் மாலை வேளையில் தன் நகங்களால் அழித்து விட்டார். இந்த கதை நமக்கு சொல்வது, உண்மையான பக்தி இருந்தால் இறைவன் எங்கேயும் இருக்கிறார், எப்போதும் காப்பாற்றுகிறார். பிரகலாதனின் நம்பிக்கைதான் நரசிம்மரின் அதிசயத்தை வெளிப்படுத்தியது. அதனால்தான் இன்று வரை நரசிம்மரை பக்தர்களின் காவலன் என்று அழைக்கிறோம். பிரகலாதனின் கதை நம் நம்பிக்கையின் சக்தியை உணர்த்துகிறது. நாளைக்கு வேறு ஒரு அதிசய தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.